நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் என்று சொல்வார்கள். ஆமா நண்பர்களே, நாம எல்லாருக்குமே நல்லவனா இருக்க முடியாது இந்த கலியுகத்துல. எப்படி இருந்தாலும் சில பேர் நம்மளை நல்லவன் சொல்லுவான், சில பேர் நம்மளை கெட்டவன் சொல்லுவான். அதே போலதான் நம்மளுக்கும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் நல்லவர்களாக இருக்க முடியாது, கெட்டவர்களாக இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் நமக்கு கெட்டவர்களாக மாறுவார்கள். ஸோ இதுதான் இயற்கையினுடைய விதி. ஆனா இருந்தாலும் ஜோதிட வாயிலாக உங்களுடைய கும்பராசிக்கு கருப்பு ஆடு மாதிரி கூடவே இருந்து உங்களுடைய துரோகத்துக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? கைகாட்டியாக இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுபவர்கள், வாழ்க்கை துணை மாதிரி வாழ்க்கை இறுதி வரை பயணிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, காசு பணத்தை விட கௌரவம் பெரிது என நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கை நீட்டி உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் ஏற்படுவதற்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதில் சில பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், சில பேர் உங்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களில் கும்பராசியை பொறுத்தவரை இந்த மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவங்க இவர்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வெற்றியும் பல நேரத்தில் தட்டி பறிப்பவர்களாக இருந்து விடுவார்கள். உங்களுடைய தோல்விக்கு காரணமாக அவர்கள் இருந்துருவாங்க. உங்களை ஜீரோவாக்கக்கூடிய நபராக அவர்கள் இருந்து விடுவார்கள். பெரிய நஷ்டத்தில் கஷ்டத்தில் உங்களை தள்ளுபவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள். அதுக்கு காரணம் அவங்க கிடையாது. அவர்களுடைய ராசியின் அடிப்படையில் நேரடியாகவும் மறைமுகமாகவோ அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கும் அவர்களுக்கும் அப்படி உண்டான தொடர்பு ஏற்பட்டுவிடும். ஸோ மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். இதற்கு அடுத்தபடியாக கடகராசி மற்றும் கடக லக்னம். ஸோ இவர்கள் மூலமாக எதிரி பிரச்சனை, ஒரு துரோகிகள் பிரச்சனை மாதிரி, அல்லது கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொள்ளவும், அல்லது பெண்களால் சில பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்ககிட்டே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். இதற்கு அடுத்தபடியாக கன்னிராசியில் பிறந்தவர்கள். ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்கம்மா அதிகப்படியான வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது அவங்களுடைய வம்பு வழக்கு பிரச்சனைக்கு நீங்கள் தலையிட்டு காப்பாற்றுறதா போய் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்த பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசி மற்றும் மகள லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவர்களால் அதீதமான நேர விரை செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், சொந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த 4 ராசி மேசம், கடகம், கன்னி மற்றும் மகரம், இந்த ராசியிலோ இந்த லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு ஏதாவது ஒரு உறவாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு அவர்களால் பாதகமான பலன், தோல்வி ஏற்படுவதற்கோ துரோகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இது இயற்கை. அவர்கள் நேரடியாக காரணமாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்க நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட வரும்போது மட்டும் சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் உங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்தபடியா யார் உங்களுக்கு கைகாட்டி மாதிரி நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள், யார் மூலமா லாபங்கள் கிடைக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் ராசி அவரது துலாம் ராசி. துலாம் ராசியிலோ துலாம் லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருந்தால் வாழ்க்கையில நீங்க உச்சம் தடுப்பது உறுதி. உங்களை வாழ்க்கையினுடைய உச்ச புகழுக்கே கொண்டு போய் சென்றுவாங்க. ஸோ அவர்கள் செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய ஒரு லாபத்தையும் பெரியதொரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். இதற்கு அடுத்தபடியா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கணக்கு வழக்கு படிப்பு உங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பை பெற்று தருவதில் இவருடைய பங்கீடு தலையீடு நிச்சயமான முறையில் இருக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சக தோழனாக, தோல் கொடுக்கும் தோழனாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். இவங்க லைஃப் பார்ட்னர் அமைஞ்சாலும் சரி, பிசினஸ் பார்ட்னர் அமைஞ்சாலும் சரி, ரொம்ப நாள் அந்த பார்ட்னர்ஷிப் நீடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்களே சில காரியத்துல பயந்து தயங்கி இருந்தால் கூட அவர்கள் முன்னின்று உங்களுக்கு வழி நடத்துவார்கள். ஸோ இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதற்கு அடுத்தபடியா இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க நீங்க ரொம்ப பிலீவ் பண்ணலாம்.
பண ரீதியான விஷயங்கள், உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள், குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து குடும்பத்தில் நடக்கூடிய இன்ப துன்ப காரியங்களில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அமைஞ்சிருவாங்க. முக்கியமாக நல்ல அறிவுரை, நல்ல ஒரு வழிகாட்டி செய்வர்களாக, நீங்களே ஒரு தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டி உங்களை மாற்றுவர்களாக இருப்பார்கள். இதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ இந்த 4 ராசி மிதுனம், சிம்மம், துலாம் மற்றும் தனுசு, இந்த ராசியிலோ இந்த லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோட ஏதாவது ஒரு உறவா அமைஞ்சிட்டா நிச்சயம் அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் ஏற்றமாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. சரிங்க, இந்த பிற ராசிகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வழக்கங்கள் எப்படியாக இருக்கும்? அந்த பிற ராசின்றப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மீனம், ரிஷபம் மற்றும் விருச்சகம். ஸோ இந்த ராசியில பிறந்தவங்க மூலமா சமபலன் உங்களுக்கு நடக்கும். அவங்களால இன்ப துன்பம் ரொம்ப ஈக்குவலாக நடக்கும். பெரிய அளவு இன்பமோ பெரிய அளவு லாபமோ பெரிய அளவு நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட வாய்ப்பில்லை. ஈக்குவல் பலனா உங்களுக்கு இருக்கும். ஸோ அவர்களோட பழக்க வழக்கத்தை நீங்க சகஜமா நீங்க நீடித்துக் கொள்ளலாம். ஸோ இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி கருப்பாடுகள் மாதிரி அவர்கள் மூலமாக நடக்கக்கூடிய கெடுபலன், அவங்க வந்து உங்களுடைய நெருங்கிய உறவாயிட்டாங்க. என்னுடைய மகன் ஆகிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை துணை ஆகிட்டாங்க, என்னுடைய அம்மா அப்பா ஆகிட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த உறவால் என்னுடைய வாழ்க்கை நிறைய பாதிப்படையுது. அந்த உறவால் என்னுடைய உணர்வுகள் பாதிப்படையுது. ஆனால் அந்த உறவுகளோட தான் நான் வாழ்ந்தாகணுங்கிற வழி இல்லை. அப்போ அந்த உறவுகளுடைய குணங்கள் மாறணும், மனம் மாறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை முதல் நட்பு வரை இருக்கக்கூடிய உங்களுடைய நெருங்கிய உறவுகளுடைய குணம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். அந்த உறவுகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன் ஏற்படாமல், உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அல்லாது சிவாலயங்களில் நீங்க சிவாலயத்தில் உள்ள நுழையும் பொழுதே கோபுரத்தின் இருபக்கம் எப்படி துவாரபாலகர் இருப்பார்களோ அதே போல நுழைவாயிலின் வலதுபுறமும் இடதுபுறமும் சூரிய சந்திரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி இருப்பாங்க. சிவன் கிழக்கு நோக்கி இருந்தால் அந்த சிவனை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி திரும்பி இருப்பார்கள். அதுவும் வலதுபுறமும் இடதுபுறமாக இருப்பார்கள் சூரிய சந்திரர்கள். ஸோ நுழைவாயிலுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று செந்தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்துவிட்டு வர, அல்லது அந்த சூரிய பகவானுக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்துவிட்டு வர நிச்சயம் உங்களுடைய உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். குறிப்பாக தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த உறவுகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியா அந்த கும்பராசிக்காரங்க உடல் ரீதியாக எப்பொழுதுமே ஒரு செம்பு காப்பு அல்லது செம்பு மோதிரம் போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது. அந்த செம்பு மோதிரமாக அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வெள்ளி பொருள், அந்த வெள்ளிய செயினாக அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ உறவுகளால் ஏற்படக்கூடிய கெடுபல் நடக்காம இருக்கணும்னா செம்பு மோதிரத்தை பயன்படுத்துங்க. அதே உறவுகளிடம் நீங்க அன்பு பாசம் காதலை எதிர்பார்க்கிறீர்கள், உறவுகள்கிட்ட உங்கள்கிட்ட அந்நியமா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வெள்ளியை செயினாக அணிந்து கொள்ளுங்கள். வெளியான பொருளை செயினா அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் பூஜை அறையில் வெற்றிலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் திருமண வாழ்க்கையில் அல்லது உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்காது. ஸோ இதை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட அளவு, அதாவது வெள்ளிக்கிழமையாச்சும் அந்த வெற்றிலையை வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? இதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நடக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அறுதிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.